ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தமிழில் பேச்சுலர் படத்தின் மூலம் பிரபலமான நடிகையாக அறியப்பட்டவர் திவ்ய பாரதி. இவர் தற்போது தெலுங்கில் சுதிகாலை சுதீர் கதாநாயகனாக நடிக்கும் கோட் படத்தில் நாயகியாக நடித்து வருகிறார். இந்த படத்தை முதலில் இயக்குனர் நரேஷ் குப்பிலி இயக்கி வந்த நிலையில் சில காட்சிகள் படமாக்கப்பட்ட பிறகு படத்தின் தயாரிப்பாளருக்கும் நரேஷ் குப்பிலிக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இதனால் இயக்குனர் நரேஷ் குப்பிலி இந்த படத்தில் இருந்து நீக்கப்பட்டார். மேலும் படத்தின் தயாரிப்பாளரே படத்தை இயக்குவதாக ஏற்றுக்கொண்டார். சில மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் மீண்டும் தொடங்கப்பட்டது. கடந்த புதன்கிழமையன்று கோட் படத்தின் ஒடியம்மா என்ற பாடலின் லிரிக் வீடியோவை இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் வெளியிட்டார். இந்த நிலையில் கோட் படத்தில் இருந்து நீக்கப்பட்ட இயக்குனர் நரேஷ் குப்பிலி தனது எக்ஸ் தளத்தில் இதை பதிவிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பதிவில் கோட் திரைப்படத்தின் பாடல் என்ன வேலை இது, எடிட்டிங் செய்யவே தகுதியில்லாத மொக்கையான காட்சிகளை வைத்து படம் பண்ணியிருக்கீங்க என்றும், படத்தில் ஒரு பாடல் கூட நன்றாகவே இல்லை, இரண்டாவது நடிகையாக நடிக்கக்கூட தகுதியில்லாத நடிகையை நாயகியாக நடிக்க வைத்துள்ளீர்கள் என்று சிலுக்கா என்ற பறவையை குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தி திவ்ய பாரதியை மோசமாக விமர்சித்தார். இது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதையடுத்து நடிகை திவ்ய பாரதி இயக்குனர் நரேஷ் குப்பிலியின் பதிவை குறிப்பிட்டு, பெண்களை சிலுக்கா என்று சொல்வது வெறும் நகைச்சுவையானது அல்ல, அது மிசோஜினி மனநிலை கொண்டவர்களின் வக்ரமான மனநிலையின் வெளிப்பாடு. இது ஒரு முறை மட்டுமே நடந்த சம்பவம் அல்ல. இந்த இயக்குனர் படப்பிடிப்பு தளத்திலும் தன்னிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டார். இதையெல்லாம் பார்த்தும் கூட படத்தின் ஹீரோ அமைதியாக இருந்தது எனக்கு ஏமாற்றத்தை அளித்தது. நடிகரின் மௌனத்தால் இது போன்ற ஒரு மோசமான கலாச்சாரம் மீண்டும் தொடரும் எனவும் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். மேலும் மற்றொரு பதிவில் சிலர் தனக்கு எப்போதும் படக்குழுவினருடன் பிரச்சனைகள் உண்டாகிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் தமிழ் சினிமாவில் நான் ஒரே நடிகர், ஒரே டீமோடு எந்த ஒரு தனிப்பட்ட மனஸ்தாபமும் இல்லாமல் பலமுறை பணியாற்றி இருக்கிறேன். ஒரு இயக்குனர் மட்டும் எல்லையை மீறி பொதுவெளியில் மரியாதையற்ற கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அவருக்கு நான் பதிலளிப்பது எனது உரிமை. அந்த இயக்குனருக்கு ஆதரவாக யாரும் கருத்து தெரிவித்தால் அது அவர்களின் விருப்பம். அது குறித்து எனக்கு கவலை இல்லை. என்னை பற்றி யார் தவறாக விமர்சித்தாலும் அவர்களை நான் மனமாற பாராட்ட மட்டுமே செய்வேன் என நடிகை திவ்ய பாரதி அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மையில் நடிகை கௌரி கிஷனிடம் யூடியூபர் ஒருவர் உடல் எடை குறித்த கேள்வி எழுப்பியது சர்ச்சையாக மாறிய நிலையில் பலரும் கௌரி கிஷனுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அதேபோல தன்னை பொதுவெளியில் மோசமான வார்த்தைகளால் விமர்சித்த இயக்குனருக்கு நடிகை திவ்ய பாரதி பதிலடி கொடுத்த நிலையில் பலரும் அவருக்கு சமூக வலைதளங்களில் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.